7 சப்தகன்னிமார் அல்லது 7 மாரியம்மன், அதாவது 7 சகோதரிகள். இவங்க யார் யாருன்னு பார்க்கலாங்களா? ஒரு பகுதிகளிலும் இந்த வரிசை கிரகம் மாறுது. இந்த அம்மன்களோட பேரும் சின்னதாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. இப்போ நம்மளுடைய கொங்கு மண்டல பகுதிகளில் 7 மாரியம்மன்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா, பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், கொல்லாபுரியம்மன், வடா மாரியம்மன். அதாவது வடா மாரியம்மன் சொல்கிறாங்க, தண்டு மாரியம்மன் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பிள்ளை மாரியம்மன், முத்து மாரியம்மன், சமயபுரத்தம்மன். இவங்க 7 பேர் தான் சகோதரிகளாக நம்மளுடைய கொங்கு மண்டல பகுதிகளில் சொல்லப்படுது. இதுவே பகுதிக்கு பகுதி, மண்டலத்துக்கு மண்டலம் மாறுபடுது. இப்போ ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோவில், அதாவது பிஎஸ் பார்க், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப சோழர்கள் காலத்துக்கு முற்காலத்திய கோயில்னு சொல்கிறாங்க. அக்காலந்தொட்டு இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் பெரிய மாரியம்மன். இவங்க தான் அனைத்து அம்மன்களுக்கும் இவர் தலைவி. இவரோட கீழே தான் மற்ற மாரியம்மன்கள் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய சகோதரர் தான் இந்த முனியப்பன், நம்மளுடைய கோதண்டர் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க குதிரையில் இருப்பாங்க, வில்லேந்தி இருப்பாங்க, கத்தியேந்தி இருப்பாங்க, கையில் சாட்டை கயிறெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கதையைத்தான் புராண கதையில் சேர்த்துட்டாங்க. அப்போ கூத்தாண்டவர் வேறு, கோதண்டவர் வேறு, முனியப்பன் தான் நம்மளுடைய இவங்க. இப்போ முனியப்பனுக்கு படைத்தளபதியாக இருந்தவர் தான் கருப்பராயன். அந்த கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா யாராச்சும் சொல்லுங்கள், நான் அடுத்த பதிவில் அதை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் அப்படிங்கிறவங்க மக்களோடு மக்களுக்காக வாழ்ந்து மிகப்பெரிய ஆற்றலோடு இருந்திருக்காங்க. மாபெரும் சக்தியாக இருந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்த முன்னோடி பெண் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க அங்காளம்மன், காளியம்மன். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் அப்படிங்கிறவங்க இயற்கை அறிவு, சித்த மருத்துவம் மற்றும் யோகக்கலை இதில் சிறந்து விளங்கிய நம்மளோடு வாழ்ந்த ஒரு சக பெண்மணியாக இருந்தவங்க. இவங்களுடைய தியாகத்தை, அறிவை மெச்சி பிற்காலத்தில் இவங்க தெய்வமாக நம்மளால் வழிபடப்படுறாங்க. இன்னொன்று இதை புராணங்களில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருந்த நம்மளுடைய நாட்டுப்புற தெய்வங்களை புராண கதைகளில் சேர்த்துட்டாங்க. அப்போ தான் நம்மளுக்கு புராணங்கள் மேல் ஒரு ஈடுபாடு வரும், மதத்தின் மேல் ஒரு ஈடுபாடு வரும்னு. இது தவறு கிடையாது. ஆனால் நம்மளுடைய பழங்கால கதைகள் இதனால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நம்மளுடைய அம்மன்களுக்கும் நம்மளுக்குமான உறவு இன்னும் வலுப்பெறும். அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது செஞ்சால் சாமி கோச்சுக்குவாங்க, அதை செஞ்சால் கோச்சுக்குவாங்க, அப்படி பயப்படாதீங்க. சாமி கிட்ட உரிமையாக இருங்க. அவங்க வேற யாருமே இல்லை. குடும்ப உறுப்பினராக நினச்சி அவங்களோட இருங்க, கேளுங்க. உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க.